இளைத்தவர்களை வலியவர்கள் துன்பம் செய்வது என்கின்ற பழக்க வழக்கமே எங்களிடத்தில் கிடையாது. நாங்கள் வாழ்கின்ற குடிசை சின்னஞ்சிறு குடிலாக இருந்தாலும் மிக சிறப்பாக வாழக்கூடியவர்கள். இன்னலில் வாழ்ந்திடுவோம். இதுவே எங்கள் வாழ்க்கையாக இருக்கின்றது. நாங்கள் பூக்கள் நிறைந்த புற்களிலும் அழகுடைய சோலைகளிலும் தேன் நிறைந்த மலர்களிலும் திரிந்து விளையாடுவோம். குளத்திலும் ஏரியிலும் குன்றுகளிலும் மலையிலும் குளத்திலும் வீட்டிலும் எப்போதும் நாங்கள் மகிழ்ச்சியாக விளையாடிக்கொண்டே இருப்போம். எங்களுக்கென்று கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. பொய்யான கரைகள் ஒன்றுமே கிடையாது. தீட்டுகள் கிடையாது. சிறுமைகள் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஒரு துளியும் கிடையாது. கும்பி அழுகின்ற வாழ்க்கையும் எங்களிடத்தில் கிடையாது. துன்பமே வாழ்க்கை என்ற சூழலும் எங்களிடத்தில் இல்லை. எப்பொழுதும் எங்களுக்கு இன்பமாகவே வாழும் வாழ்க்கைதான். துன்பம் சிறிதளவு கூட எங்கள் வாழ்க்கையில் கிடையாது. ஒரு துயரமும் இல்லை, கிடையாது. இன்பமே எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையாக இருக்கும். இதற்கு ஏற்றம் ஒன்றும் இல்லை. காலையில் எழுந்திடுவோம், பெருங்கடவுளை பாடிடுவோம். மாலையும் தொழுதிடுவோம், நாங்கள் மகிழ்ச்சியில் ஆடிடுவோம். தானே தலைப்பட்டு மிக சஞ்சலப்படும் மானிடா, நான் ஓர் வார்த்தை சொல்வேன், நீ மெய்ஞானத்தை கைக்கொள். விடுதலையை பெறு, நீ விண்ணவர் தேடும் நிலை பெறு. கெடுதல் ஒன்றும் இல்லை. அதாவது பாரதியார் நோக்கி சிட்டுக்குருவி, நீங்களெல்லாம் இப்படி வாழ்கின்றீர்கள், எங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கின்றது, எப்பொழுதும் இன்பமாக இருங்கள் என்று கூறிவிட்டு அறிவுரையும் கூறுகின்றது. விடுதலையை பெற்று வாழுங்கள், விண்ணவர் தேவர்களைப் போல இருங்கள். கெடுதல் ஒன்றும் உங்களுக்கு ஏற்படாது. உங்கள் கீழ்மையான குணங்களை உதறிவிடுங்கள். இன்ப நிலை பெறுங்கள். இன்னல்களை ஒழியுங்கள். துன்பம் எப்போதும் உங்களை வந்து சேராது. எப்போதும் ஒளி தரும் ஜோதியாய் துணையாக வைத்து கொள்ளுங்கள். அன்பினை கை கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எங்கும் அதை ஓதி வாழுங்கள். துன்பம் என்பதே கிடையாது. உங்கள் துன்பத்தை ஒழியுங்கள். சத்தியத்தை கை கொள்ளுங்கள். சஞ்சலம் எப்போதும் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. மேதைகள், மிதமிஞ்சிய எண்ணங்கள், மேட்டிமைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடுங்கள். வெறும் வேஷங்கள் எல்லாமே தள்ளிவிடுங்கள். தர்மத்தை கை கொள்ளுங்கள். இனி சங்கடமான வாழ்க்கை இனி வேண்டாம். கர்மங்கள் ஒன்றும் இல்லை. இதில் உன் கருத்தினை நாட்டிடு. அச்சத்தை விட்டிடு. நல்ல ஆண்மையை கைக்கொள். உலகத்திலேயே நீ வெறுமையாகத்தான் வாழ்வாய். இதை கை கொண்டு விட்டால் உன் வாழ்வு எப்பயுமே பெருமை கொண்டு இருக்கும் என்று சிட்டுக்குருவியானது பாரதியாருக்கும் மனித வாழ்க்கைக்கும் அறிவுரை கூறுகின்றதாகவும் தங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையானதாக இருக்கிறது என்றும் சிறப்பாக கூறுகின்றார். நன்றி, வணக்கம்.